ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமாஸ். நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லேட்டஸ்ட்டா டாடர்ஸா ரிலீஸ் ஆகி, இப்ப ஓடிடில தமிழ் டப்பிங்ல இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் ஒடிலா 2. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்டினியூட்டி தான். 2022ல ஒடிலா ரயில்வே ஸ்டேஷன்ங்கிற நேம்ல ஆகா ஓடிடில ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனுச்சு. அது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. அதுல வில்லன் அடுத்தடுத்து புதுசா கல்யாணம் ஆகுற பொண்ணுங்கள ரேப் பண்ணி கொன்னுட்டு இருப்பான். இத ஒரு சீரியல் கில்லர் பேட்டர்ன்ல பண்ணிட்டு இருப்பான். படத்தோட எண்டுல அவனோட ஒய்ஃபே வெட்டி தலை தனியா, உடம்பு தனியா வெட்டி கொன்னுட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிருவாங்க. அந்த கொல்லப்பட்ட பாடிய இந்த செகண்ட் பார்ட்ல அவங்க ரிலேஷன்ஸ் இறுதி சடங்கு பண்ணி எரிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, அந்த ஊர் மக்கள் அந்த பாடிய எரிக்க விடாம, இவன் ரொம்ப கொடூரமானவன், நெறைய கொடுமைகள பண்ணான். சோ இவனோட ஆத்மா கூட சாந்தி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எரிக்காம பாடிய எடுத்துட்டு போயி சில சடங்குகள் பண்ணி செங்குத்தா நிக்க வச்சு புதைச்சிடுறாங்க. இதனால இவன் ஒரு ஆக்ரோஷமான பேயாகுறான். ஆக்ரோஷமான பேயாகி ஊர்ல அடுத்தடுத்து சில கொலைகள பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால ஊர் மக்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன்ட்டேருந்து காப்பாத்துறதுக்காக சிவனடியாரான தமன்னா கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த ஊர் மக்கள் போறாங்க. இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் ஒடிலா 2. என்ன பொறுத்தவரைக்கும் ரீசென்ட்டா டிராகன் படம் வந்த பிறகு டிராகன், குட்டி டிராகன் அப்படிங்கிற நேம் ஃபேமஸ் ஆனுச்சு. இந்த படம் பார்க்கிறப்ப அருந்ததி, இந்த படம் குட்டி அருந்ததி அப்படிங்கிற லெவலுக்கு தான் தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாரி அந்த அருந்ததி படத்த வேற மாரி எடுத்து வச்சிருக்காங்க. பட் அந்த படத்தோட லெவலுக்கு இந்த படம் சுவாரஸ்யமா இருந்தான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஓகே. செகண்ட் ஹால்ஃப் ரொம்பவே சுமாரா இருந்துச்சு. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த படத்துல வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. செக்சுவலா சில சீன்ஸும் அங்கங்க லைட்டா இருக்கு. சோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்த பார்க்கலாமா வேணாமா?